மணிப்பூரில் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்த 2000 CRPF வீரர்களை மத்திய அரசு அனுப்பி வைத்துள்ளது. வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் பழங்குடியின அந்தஸ்து வழங்கும் விவகாரத்தில் குகி மற்றும் மெய்தி இன மக்களுக்கு இடையே கடந்த ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி கலவரம் ஏற்பட்டது. இந்த கலவரத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். பெண்கள் பலர் பாலியல் வன்முறைகளுக்கு ஆளாகினர். இருப்பினும் 16 மாதங்களுக்கு மேலாகியும் மணிப்பூரில் கலவரம் இடம்பெற்று வருகிறது. இந்த சூழலில் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தும் புதிய யுக்தியை வன்முறையாளர்கள் தாக்குதல் நடத்தியதில் 8 பேர் கொல்லப்பட்டதுடன் 12 பேர் படுகாயமடைந்தனர். இந்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாநிலத்தில் உடனடியாக அமைதியை மீட்டெடுக்க கோரியும் 6 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி மாணவர்கள், பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாணவர்களின் போராட்டம் மற்றும் வன்முறை காரணமாக மேற்கு இம்பால், தெற்கு இம்பால் மற்றும் தவ்பால் ஆகிய 3 மாவட்டங்களிலும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் அடுத்த 5 நாட்களுக்கு இணையதள சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தும் துப்பாக்கிகள், ட்ரோன் ஆளில்லா வான்வழி எந்திரங்களை செயல்பட விடாமல் தடுக்கும் நவீன தொழில்நுட்ப கருவிகளும் மணிப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் மீண்டும் ஃபோர்ட் கார் நிறுவனத்தின் உற்பத்தியை தொடங்க அந்நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்கிடும் நோக்கத்துடனும் மாநிலத்தில் தொழில் வளர்ச்சியை மேலும் மேம்படுத்துவதற்காகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்புகள் உள்ளிட்ட தொழில்துறை சுற்றுச்சூழல் அமைப்புகளில் போட்டித்தன்மையை மேம்படுத்துவதற்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் மீண்டும் ஃபோர்ட் கார் நிறுவனத்தின் உற்பத்தியை தொடங்குவது பற்றி ஃபோர்ட் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியுள்ளார். மேலும் 30 ஆண்டுகளாக தமிழகத்துடன் நட்புறவுடன் இணைந்து செயல்பட்டு வந்த அந்நிறுவனத்தின் கார் உற்பத்தியை மீண்டும் தொடங்குவதற்கான சாத்தியங்கள் பற்றி அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடந்தது என பதிவிட்டுள்ளார். சென்னை மறைமலை நகரில் நடந்து வந்த உற்பத்தியை கடந்த 2022ஆம் ஆண்டுடன் அந்நிறுவனம் நிறுத்திவிட்டது. அதனை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சியாக இந்த பேச்சுவார்த்தை நடந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் அக்டோபர் முதல் 24 மணி நேர விமான சேவை வழங்கப்படும் என்று விமான நிலைய ஆணையரகம் தெரிவித்துள்ளது. மதுரை விமான நிலையத்தில் தற்போது காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. வெளிநாட்டு பயணிகள் குறைவு என்பதால் வெளிநாட்டு விமான சேவைக்கு நேர கட்டுப்பாடு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மதுரை விமான நிலையத்தில் 24 மணி நேர சேவை வழங்க விமான நிறுவனங்களுக்கு விமான நிலைய ஆணையரகம் அழைப்பு விடுத்துள்ளது. தற்போது மதுரை விமான நிலையத்தில் இரவு நேர சேவை இல்லாத நிலையில் 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. சூறைக்காற்று, கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை இன்று தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் காற்று வேக மாறுபாடு காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதால் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் 47 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் எனவும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையம் எச்சரித்திருந்தது. கடந்த 2 நாட்களாக ராமேஸ்வரத்தில் கடல் வழக்கத்தை விட கொந்தளிப்பாக காணப்பட்டது. இதன் காரணமாக ராமேஸ்வரம் துறைமுகம் மற்றும் கடற்கரைகளில் 1500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஜூலானா தொகுதியில் வினேஷ் போகத்திற்கு எதிராக பாஜக வேட்பாளராக கேப்டன் யோகேஷ் பைரகி அறிவிக்கப்பட்டுள்ளார். ஹரியானாவில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் ஜூலானா சட்டசபை தொகுதியில் வினேஷ் போகத் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜூலானா தொகுதியில் வினேஷ் போகத்துக்கு எதிராக பாஜக வேட்பாளராக கேப்டன் யோகேஷ் பைரகி அறிவிக்கப்பட்டுள்ளார். ஹரியானா மாநில பாஜக இளைஞர் பிரிவு துணைத் தலைவராகவும் ஹரியானா பாஜகவின் விளையாட்டு பிரிவின் துணை ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் பாஜக இதுவரை 87 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு இணங்காத காரணத்திற்காக HDFC வங்கிக்கு 1 கோடி ரூபாய் அபராதமும், ஆக்சிஸ் வங்கிற்கு 1,92,00,000 லட்சம் ரூபாய் அபராதமும் RBI விதித்துள்ளது. வைப்பு பணத்திற்கான வட்டி விகிதம், கடன் வசூலிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஊழியர்கள், வாடிக்கையாளர் சேவை ஆகியவற்றில் வழிகாட்டுதல் நெறிமுறைகளுக்கு HDFC வங்கி இணங்காதது தெரியவந்தது. HDFC இரவு 7 மணியில் இருந்து காலை 7 மணிக்கு முன்பு வரை வாடிக்கையாளர்கள் தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும்
வாடிக்கையாளர்கள் தொடர்பு கொள்வதை உறுதி செய்வதில் வங்கி தோல்வியடைந்து விட்டதாக ஆர்பிஐ தெரிவித்துள்ளது. ஆக்சிஸ் வங்கி தகுதியற்ற நிறுவனங்களுக்கு கணக்கு தொடங்கியது மற்றும் தனிப்பட்ட வாடிக்கையாளர் அடையாள குறியீட்டிற்கு பதிலாக பல வாடிக்கையாளர் அடையாள குறியீடுகளை வழங்கியது. 1,60,000 வரையிலான விவசாய கடன்களுக்கு பிணையம் ஏற்றுக்கொண்டது உள்ளிட்ட காரணத்திற்காக அபராதம் விதித்துள்ளது. மேலும் வங்கி நிறுவனங்களுக்கு அனுமதிக்கப்படாத வணிகத்தில் ஆக்சிஸ் வங்கியின் துணை நிறுவனம் தொழில்நுட்ப சேவைகளில் ஈடுபட்டுள்ளது கண்டறியப்பட்டது. இந்த நடவடிக்கையானது சட்டப்பூர்வ மற்றும் ஒழுங்குமுறை இணக்கத்தின் குறைபாடுகளை அடிப்படையாக கொண்டது என ஆர்பிஐ தெரிவித்துள்ளது.